வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சுயசார்பு பாரதம் மற்றும் சுதேசி கொள்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் தேனி மாவட்ட பாஜ மகளிர் அணி துணைத் தலைவர் சிவலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. சுயசார்பு பாரதம் குறித்தும் அந்நிய பொருட்களை புறக்கணித்து உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துதல், இயற்கை விவசாயத்தை காத்தல் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு சென்றனர். சிறப்பு விருந்தினராக பாஜ தேனி மாவட்ட தலைவர் ஜீவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாஜ நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு நேற்று தாயுமான சுவாமி சன்னதி முன்பு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்டிருந்த சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு சங்கல்பம், சகஸ்ரநாம பூஜையை தொடர்ந்து 1008 சங்காபிஷேகம் மற்றும் யாக பூஜைகள் நிறைவு பெற்றன. பூஜிக்கப்பட்ட புனித நீரால் தாயுமானவர் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மௌனமடம் கட்டளை தர்மபுரம் மாசிலாமணி தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் கோவிலில் சோமவார சங்காபிஷேகத்தை முன்னிட்டு சோமாஸ்கந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சோமாஸ்கந்தருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. 1008 சங்குகளால் சங்காபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு மண்டல பூஜை அன்று திருவாபரணம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக அச்சன் கோவில் மண்டல மகோற்சவம் நாளை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. 10 நாட்கள் நடக்கும் விழாவிற்காக சுவாமியின் திருவாபரணம் கடந்த 35 ஆண்டுகளாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக கொண்டுவரப்படுகிறது.
இந்த ஆண்டு 36வது ஆண்டை முன்னிட்டு தமிழக பொறுப்பாளரும் திருவாபரணம் கோஷ யாத்திரை பொறுப்பு அதிகாரியுமான தென்காசி ஹரிஹரன் குருசாமி தலைமையில் புனலூரில் இருந்து சிறப்பு அலங்கார வாகனத்தில் இன்று காலை புறப்பட்டது. இதில் சுவாமியின் திருமுகம், மார்பு, கைகள், கால்கள், பெரிய கிரீடம் உள்ளிட்ட தங்கத்தால் ஆன திருவாபரணம் இடம்பெற்றுள்ளது. ஐயப்பனே தன் உடைவாளாக வைத்திருந்ததாக கூறப்படும் காந்தமலை மாய தங்கவாளும் திருவாபரணம் பெட்டியில் அடங்கும். புனலூர் கருவூலத்திலிருந்து இன்று காலை எடுத்து வரப்பட்ட திருவாபரணம் பெட்டி புனலூர் கிருஷ்ணன் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஐயப்பா சரண கோஷம் முழங்க தென்காசிக்கு புறப்பட்டது. யானை முன் செல்ல பஞ்சவாத்தியங்கள் முழங்க கேரள போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக புனலூரில் நகர்வலமாக திருவாபரணம் கோஷ யாத்திரை திருக்குடை ஊர்வலத்துடன் மேளதாளம் முழங்க திருவாபரணம் பெட்டியை வழி அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தென்மலை, ஆரியங்காவு உட்பட அனைத்து ஊர்களிலும் ஊர் மக்கள் சார்பாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இன்று 12:30 மணியளவில் தமிழக எல்லையான கோட்டை வாசல் பகுதிக்குள் திருவாபரணம் வந்தது. அங்கிருந்து தமிழக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் செங்கோட்டை வழியாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு வந்தடையும். அங்கு திரளான பக்தர்கள் வரவேற்று தரிசனம் செய்வார்கள். திருவாபரணம் தென்காசி வருவதை முன்னிட்டு கேரளா மற்றும் தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.